தம்பி 10th ஸ்டாண்டர்டில் 10ஆம் வகுப்பில் என்ன தேர்ட் யூனிட் வந்து அல்ஜிப்ரா. டேய், தேர்ட் யூனிட் வந்து அல்ஜிப்ரா. தமிழில் இயற்கணிதம் சொல்லுவாங்க. இயற்கணிதம் சரியான்னு பார்த்துக்கோ. இயற்கணிதம் அப்படின்றது 9th இருக்கு. இதில் வந்து மேட்ரிக்ஸ்னு ஒரு பாடம் தனியாக இருக்குது. இதுலேயே உள்ளேயே முன்னாடி வந்து பழைய போர்ஷனில் வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுருந்தாங்க. மேட்ரிக்ஸ் தனியாக, அல்ஜிப்ரா தனியாகும். இப்போ உள்ள சேர்த்துருக்கு. இதில் மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு பார்ட் தனியாக இருக்குது. இப்போ நம்ம அதை முதல்ல படிப்போம். அதுதான் ஈஸி. மேட்ரிக்ஸ் அப்படின்றது, மேட்ரிக்ஸ் அப்படின்னா தமிழில் ஐடாது அணின்னு அர்த்தம். மேட்ரிசஸ் அப்படின்னா அணிகள் அப்படின்னு அர்த்தம். மேட்ரிசஸ் அப்படின்னா அணிகள். அப்போ இதோட டெஃபனேஷன் எப்படின்னா, a matrix is rectangular. டேய், rectangular array of elements. பார்த்துக்கோ. a matrix is a rectangular array of elements அப்படின்னு கொடுத்துருக்கு. அது மட்டும் எழுதுனா போதும். வேணா பிராக்கெட் பண்ணிக்க, எழுத வேண்டாம். பிராக்கெட் பண்ணிக்க. பேஜ் நம்பர் எதுலடா இருக்கு? 138 இருக்கு பாரு மேலே. அணிகளின் வரையறைன்னு அர்த்தம் தமிழ்ல. டேய், அணிகளின் வரையறை அப்படின்னா ஒரு ரெக்டாங்குலர் பிராக்கெட்ல தம்பி செவ்வக வடிவ பிராக்கெட், அதுக்குள்ள எலமெண்ட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணணும். புரிஞ்சுக்க. பார்த்துக்க, அப்புறம் எழுதிக்கிறோம். a matrix is rectangular array of elements அப்படின்னு அர்த்தம். எஸ் சேர்த்துக்கோ, எலமெண்ட்ஸ். இதுதான் இதுக்கு எக்ஸாம்பிள். சும்மா நானா எழுதியிருக்கேன், எடுத்துக்காட்டு. அணிகள் அப்படின்னு சொல்றதுக்கு வரையறைன்னு அர்த்தம், டெஃபனிஷன். சரி, ரைட்டு. அடுத்து என்ன செய்யறோம் அப்படின்னா, கொஞ்சம் பொறுமையா பாரு. தம்பி கொஞ்சம் பார்த்துக்கோ. ஒரு மேட்ரிக்ஸை வந்து பிராக்கெட்ல இப்படி எழுதுறேன். ABC 1 2 3 சும்மா எழுதுறேன். இந்த மாதிரி ஹரிசாண்டலா இருக்கு பார்த்தியா, இதுக்கு பேர் ரோ. இந்த மாதிரி ஹரிசாண்டலா இருக்கிற பேர் ரோ. தமிழ்ல வந்து நிறை அப்படின்னு சொல்லுவாங்க. நிறை இந்த ரா வரும். இந்த மாதிரி வெர்டிகலா இருக்கு பார்த்தியா, அதுக்கு பேர் காலம். COLUMN. என்ன வந்து சைலண்ட்ல சொல்லுவாங்க, காலம். தமிழ்ல வந்து நிரல் அப்படின்னு அர்த்தம். ஹரிசாண்டலா உள்ளது ரோ, வெர்டிகலா உள்ளது காலம். அப்படி இல்லை அப்படின்னா படுக்க வசத்துல இருக்கும்ல, இப்படி, அதுக்கு பேர் ரோ. இந்த மாதிரி நிக்கிறோம்ல, நம்ம நின்றுட்டு இருக்கோம் பாரு, இந்த மாதிரி நிக்கிறதுக்கு பேரு காலம். இது சின்னு சொல்லுவா, இது ஆறுன்னு சொல்லுவா. படுக்க வசத்துல உள்ளது கீழே படுத்திருந்தோம்னா எப்படி இருக்கும், அது ரோ. நிமிர்ந்து நின்றோம்னா எப்படி இருக்கும், அது காலம். சரிதான், பார்த்துக்க. ஒரு மேட்ரிக்ஸோடைய ஆர்டர் இருக்கு. ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்றது இந்த எழுதுறேன் பாரு. 2 3 -1 4. இது ஏன் மேட்ரிக்ஸ் வச்சுக்கோ. டேய், எப்பயுமே ஒரு மேட்ரிக்ஸை டினோட் பண்றது, குறிக்கிறது கேபிட்டல் லெட்டர்ல தான் சொல்லணும். ஸ்மால் லெட்டர் சொல்லக்கூடாது. கேபிட்டல் A, கேபிட்டல் B, கேபிட்டல் C, கேபிட்டல் D அந்த மாதிரி தான் குறிக்கணும். இந்த மாதிரி தான் டினோட் பண்றதுனா, நோட் பண்றது. உள்ள எலமெண்ட் எழுதுறோம்ல, இது ஸ்மால் லெட்டர்ல இருக்கலாம். இந்த எழுதியிருக்கேன் பாரு. உள்ள எலமெண்ட் ஸ்மால் லெட்டர்ல இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனா வெளியில எழுதுற பத்தியா, டினோட் பண்றோம்ல, எடுத்துக்கிறோம்ல லெட் அப்படின்ட்டு, அதுல எடுக்கையில கேபிட்டல் லெட்டர்ல தான் எடுக்கணும். கேபிட்டல் B, கேபிட்டல் C அந்த மாதிரி. இதை நான் ஏன் டினோட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் எழுத போறேன். ஆர்டர் எழுதையில கவனமா எழுதணும். ஆர்டர் ஆஃப் ஏஸ், வரிசைன்னு அர்த்தம். ஆர்டர் ஆஃப் ஏஸ். ஃபர்ஸ்ட் வந்து ரோ எத்தனை இருக்குன்னு கவுண்டிங் பண்ணணும். அதாவது படுக்க வசத்துல உள்ளது. பிறந்தோன்னே படுத்திருப்போம், அப்புறம் தான் எந்திரிச்சு நடப்போம். அப்படி பார்த்துக்க. பிறந்தோன்னே படுத்துதான் இருப்போம். அப்போ படுத்திருக்கிறத முதல்ல யோசி. குழந்தையா இருக்கையில படுத்தா இருப்ப. இந்த பாரு, 1 2 இதுதான் படுக்க வசம். 2 அடுத்து நிற்போம், எந்திரிச்சு நாள்பட இந்த நிற்கிறது. அப்போ இப்படி என்னன்னு 2
அப்ப இடையில இப்படி எழுதுற பேரு பைன்னு சொல்லணும், கிராஸ்ன்னு சொல்லக்கூடாது, சொல்லலாம், இல்லைன்னா பைன்னு சொல்லலாம். மல்டிபிளைல சொல்லக்கூடாது, 2 into 2ன்னு சொல்லக்கூடாது. 2/2 அப்படின்னு வாசிக்கணும், 2/2ன்னு வாசிக்கணும். சொல்றது புரியுதான்னு பார்த்துக்க. 2/2 ரோ அப்படின்னு அர்த்தம், 2/2 மேட்ரிக்ஸ் அப்படின்னு அர்த்தம், இல்லை 2x2 மேட்ரிக்ஸ்னு அர்த்தம். 2 into 2ன்னு சொல்லக்கூடாது. அப்போ ஃபர்ஸ்ட் எழுதையில என்ன எழுதுனேன்? ரோ எழுதுனேன். ரெண்டாவது எழுதுனா என்ன எழுதுனேன்? காலம். படுக்க வசத்தில் உள்ளது ஃபர்ஸ்ட்ல எழுதணும், பறந்திருக்கல ஆரம்பிக்கல, அப்புறம் தான் நிற்போம். அப்படி யோசிச்சுக்க. ஏன்னா மாற்றி எழுதிட்டா தப்பாயிரும், மாற்றி எழுதிட்டா தப்பாயிரும், அதை பார்த்துக்கோ. சரியா சொல்றது? ஒரு மேட்ரிக்ஸ்க்கு ஆர்டர் கண்டுபிடிக்கிறது, ஒரு மேட்ரிக்ஸ்க்கு ஆர்டர் கண்டுபிடிக்கிறது. இந்த இப்படி எழுதுறேன், இதோடைய ஆர்டர் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் படுக்க வசத்துல தான் கண்டுபிடிக்கணும். 1 பெர்பெண்டிகுலர் அடுத்து நிற்கிறது எத்தனை இருக்கு? 3. 1/3 மேட்ரிக்ஸ் அர்த்தம். தெரியுதா சொல்றது? இதுல ஆர்டர் கண்டுபிடிக்க போறான். ஃபர்ஸ்ட் படுக்க வசத்துல தான் பார்க்கணும், பிறக்கையில் என்ன இருக்குமோ அதுதான். 3 1 3/1 மாத்தி எழுதுனா தப்பாகும், தெரியுதா? மாத்தி எழுதுனா தப்பாயிரும், பார்த்துக்கோ. 1 2 1 2 2/2 மேட்ரிக்ஸ், 2/2. இதுக்கு பேர் ரோ, இதுக்கு பேர் காலம், மறந்துடக்கூடாது. இப்படி கொடுத்துருந்தோம்னா இது 0 மேட்ரிக்ஸ் தான், ஆனால் ஒன்னே ஒன்று எலமெண்ட் இருக்கு, 1 கிராஸ் 1 1/1. இதுதான் ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ்னு அர்த்தம். உனக்கு புக்கில் இருக்கு, அப்புறம் ஹோம்ஒர்க்னு சொல்லி கொடுத்துருவேன், நீ தான் செய்யணும். ஃபுல்லாக பார்த்துக்கோ. 5th 1 புக்கில் இருக்கு, எல்லாமே 2 மார்க் கணக்கு. இந்த அப்படி எழுதிட்டேன், கிராஸில் மட்டும் எழுதியிருக்கேன். டயகனல், லீடிங் டயகனல்னு சொல்லுவா, அதுக்கு பேர் முதன்மை மூளை விட்டம் அப்படின்றது. இதில் இல்லாத எலமெண்ட்டுக்கு 0 போட்டுக்க, இல்லாத எலமெண்ட்டுக்கு 0 போட்டிருக்கேன். இதுதான் முழுமையானது. அப்போ 1 2 3 by 1 2 3 3/3. தம்பி ராஜா, என்னைய மாதிரி அடிக்கக்கூடாது, மைண்ட்லேயே வச்சு சொல்லணும். சொல்லிக் கொடுக்குறனால உனக்கு அடித்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், நீ வாட்டில் அடிச்சுக்கிட்டு இருக்காத, அப்படியே போட போட்டுக்கிட்டு இருக்காத, புரியுதா? போடலாம் போடக்கூடாது, நீ மைண்ட்லேயே உனக்கு இது பண்ணணும், கவுண்டிங் பண்ணணும். சொல்லிக் கொடுக்குறனால அப்படி டீச் பண்ணுறான், சரியா? மறந்துடாத. ரைட்டு, இதுதான் ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் இருக்கு. டைப்ஸ் வகைகள், டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ், மேட்ரிசஸ் அணிகளின் வகைகள். தம்பி ஃபர்ஸ்ட் ஒன் ரோ மேட்ரிக்ஸ், ஃபர்ஸ்ட் ஒன்று ரோ மேட்ரிக்ஸ். நான் இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீ வந்து டெஃபனிஷன் வீட்டில் பார்த்து எழுதிட்டு வா, நான் உனக்கு குறிச்சு தர்றேன் இப்படி இப்படின்னு கவுண்டிங் பண்ணி. வேணும் சொல்லிட்டேன், வீட்டில் எழுதிட்டு வா சொல்லிட்டேன். ரோன்றது எலமெண்ட்ஸ், ஒன்லி எலமெண்ட் வந்து ரோல தான் இருக்கும், இந்த மாதிரி. இதுதான் ரோ மேட்ரிக்ஸ், எலமெண்ட் ஃபுல்லாக ஒரு ரோல தான் இருக்கும், இப்படி இருக்கும். அதே மாதிரி காலம் மேட்ரிக்ஸ் அப்படின்னா, காலம் மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஒன்லி எலமெண்ட் வந்து ஒன் காலத்தில் இருக்கும், இப்படி இருக்கும். தெரியுதா சொல்றது? டேய் கவனிச்சுக்க. அதே மாதிரி டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ், டிரான்ஸ்போஸ் இங்க பார்த்துக்க, நோட்ல புக்கில் அப்புறம் பார்த்துக்கிருவோம் தேடி. டிரான்ஸ்போஸ், போர்ட் இல்லை, போஸ். டிரான்ஸ்போஸ் அப்படின்னா நிரல் நிறை மாற்று அணி, நிரல் நிறை மாற்று அணி அல்லது நிறை நிரல் மாற்று அணி. சொல்றதை கவனிச்சுக்க. ஃபர்ஸ்ட் ஒன்று நிறை அணி, ரெண்டாவது ஒன்று நிரல் அணி, மூணாவது ஒன்று டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்றது நிறை நிரல் மாற்று அணி. அப்போ எப்படி அப்படின்னா, ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரோவையும் காலத்தையும் சேஞ்ச் பண்ணணும். இந்த அருக்கு ரோ, அதை காலமா சேஞ்ச் பண்றேன். எப்படி எழுதிருக்கேன் பாரு, அடுத்த ரோவை அடுத்த காலமா சேஞ்ச் பண்ணிருக்கேன். இதுதான் ஏ டிரான்ஸ்போஸ். ஏன்னு சொல்லிட்டு இந்த சென்டென்ஸை ரீட் பண்ணிக்கோ, ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு ரீட் பண்ணிக்க. டிரான்ஸ்போர்ட் போட்டு சொல்லிட்டு இருப்பான் சில பேர்,
பிஓஆர்டின்னு கொல்ல போறேன். டிரான்ஸ்போஸ் அப்படின்னு அர்த்தம். நிரல் நிறை மாற்று அணி. நிரல் நிறை மாற்று அணி இந்த இருக்கு. அப்ப ஏ டிரான்ஸ்போஸ்ன்னு வாசிக்கணும். சரி, அகைன் ஏ டிரான்ஸ்போஸுக்கு மறுபடியும் ஒரு டிரான்ஸ்போஸ் எடுக்கிறோம். மறுபடியும் இப்படி ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ். அப்ப இன்னொரு டி கொடுத்துருக்குல. அப்ப இந்த கொஸ்டினுக்குள்ளத மறுபடியும் மாத்துறேன். காலமா இந்த மாத்திட்டேன். பிடி மாத்தியாச்சா? இது எது மாதிரி இருக்கு பாரு, கணக்கு மாதிரி இருக்கு பாரு. அப்ப ஈக்குவல் என்ன வந்துருச்சு? அப்ப இது ஒரு 1 மார்க் மாதிரி. ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு அப்படின்ற 1 மார்க் மாதிரி. ஒரு மேட்ரிக்ஸை ஒரு தடவை டிரான்ஸ்போஸ் பண்ணி இன்னொரு தடவை டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டா அதே மேட்ரிக்ஸ் தான் வரும். ஒரு மேட்ரிக்ஸை 2 தடவை டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா அதுதான் கிடைக்கும். அதே மேட்ரிக்ஸ் தான் வரும். அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ. இதெல்லாம் உனக்கு இருக்கு, பார்த்துக்கோ. சொல்லிட்டேன். ஏய் கவனி. விஸ்வா, ஜென்ரலா ஒரு மேட்ரிக்ஸை வந்து ஜென்ரலா பொதுவா அப்படின்னு அர்த்தம். ஜென்ரலா ஒரு மேட்ரிக்ஸை அம்மா பார்த்துக்கோ. ஜென்ரலா ஒரு மேட்ரிக்ஸை எப்படி சொல்லலாம் அப்படின்னு இருக்கு. நான் நம்பர்ஸ் வச்சு சொல்லி கொடுத்தேன். ABCD 1 2 3 அந்த மாதிரி. நான் இதை எப்படி எழுதுறேன்னு பாரு. இப்படி ஹரிசாண்டலா எழுதுனா அதுக்கு பேர் என்ன சொன்னீங்க? ரோ. இங்கனக்கெல்லாம் ஒரு எலமெண்ட் எழுதுறேன். இது ஃபர்ஸ்ட் ரோ. இங்கிட்ட எழுதுனா என்ன பேர்? இதுக்கு பேர் என்னது? ஃபர்ஸ்ட் காலம். அந்த இடத்துல எலமெண்ட்டுக்கு பேர் A11 அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். அடுத்து நெக்ஸ்ட் இங்கிட்டு வர்றேன். இது என்ன ரோடா? ஃபர்ஸ்ட் ரோ தான். ஆனால் செகண்ட் காலம்னு மாறுது பாரு. தெரியுதா சொல்றது? செகண்ட் காலம். புரியுதான்னு பார்த்துக்கோ. அதே மாதிரி அடுத்து அப்படி எழுதுறேன். ஏ தான் ஃபர்ஸ்ட் ரோ, தேர்ட் காலம்னு மாறிடும். புரியுதான்னு பார்த்துக்கோ. இப்படியே போயிட்டே இருக்கும். அப்ப இங்கனக்குள்ள எழுதையில ஏ ஃபர்ஸ்ட் ரோ தான். ஃபர்ஸ்ட் ரோ தான் nth காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? nth காலம். சும்மா காமனா எழுதுறது. சரி, அடுத்து செகண்ட் எழுதுறேன். செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ தேர்ட் காலம். சரிதானே? அப்ப A2n A2n ரைட். அதே மாதிரி இப்படி போயிட்டே இருக்கும். 3 வச்சுக்க போதும். 3 வச்சுக்கடா போகும்டா தம்பி. இப்படி வச்சுக்கோ. இது லாஸ்ட்ல வருது ரோ, mth ரோ அப்படின்னு வச்சுக்கோ. mth ரோ. காலம் எத்தனாவது காலம்? ஃபர்ஸ்ட் காலம். அதே mth ரோ தான் செகண்ட் ரோ. mth ரோ தான் இங்க வரையில. mn. வெரி குட். கரெக்டா சொல்லிட்டான் பாரு. mn. வெரி குட், கரெக்ட். அப்ப இது வந்து C1 C2 C3 இப்படி போறது பாத்துக்க. இது வந்து R1 R2 R3 அப்படி சொல்லுவாங்க. இப்படி போயிட்டே இருக்கும். பொறுமையா. இது mth ரோ RM. இது nth காலம். nth காலம். புரியுதான்னு பார்த்துக்கோ. இதுதான் ஒரு ஜெனரல் மேட்ரிக்ஸோடைய ஃபார்மெட்டு. இப்போ நான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஒரு ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து இப்படி கொடுத்துட்டு A21 என்ன அப்படின்னு கொஸ்டின் பண்றேன். A21 செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். இதைத்தான் கேட்டிருக்கு. ஃபர்ஸ்ட்ல உள்ளது ரோ எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோ. ரெண்டாவது தான் காலம். ஃபர்ஸ்ட்ல உள்ளது படுக்க வருஷத்துல உள்ளதான் ரோன்றது. ரெண்டாவது தான் காலம் நிக்கிறது, மறந்துடாது. அப்ப செகண்ட் ரோல இருக்கு, இந்த ரோல இருக்கு. ஆனா என்ன காலத்துல இருக்கு? அப்ப இந்த எலமெண்ட்டை சொல்லியிருக்காங்க. இதுதான் A21 வந்து ஆன்சர் என்னது? 3. நெக்ஸ்ட் நான் இப்படி கேட்கிறேன். இந்த எலமெண்ட் எந்த இடத்துல இருக்கு அப்படின்ட்டு முதல்ல வந்து கொஸ்டின் கொடுத்த ஆன்சர். ஃபர்ஸ்ட் ரோல இருக்கு, தேர்ட் காலத்துல இருக்கு. இப்படிலாம் கேட்பாங்க, பார்த்துக்கோ. அதே மாதிரி இந்த மேட்ரிக்ஸ்க்கு ஆர்டர் கேட்கிறேன். ஆர்டர் ஆஃப் ஏ. ஆர்டர் ஆஃப் ஏ ஃபர்ஸ்ட் ரோவை தான் கவுண்டிங் பண்ணு சொல்லியிருக்கேன். படுக்க வருஷத்துல உள்ளது 2 by 1 2 3 2 by 3.
2 by சரி ரைட். இப்போ இந்த மேட்ரிக்ஸில் ஹவு many எலமெண்ட் இன் மேட்ரிக்ஸ்னு சொல்கிறேன், எத்தனை உறுப்புகள் உள்ளன அப்படின்ட்டு. இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் அது கிடைக்கும், அவ்வளோதான். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ இஸ் 6. புரியுதான்னு பார்த்துக்கோ, பொறுமையாக நிதானமாக பார்த்துக்க. இதுதான் ஜென்ரலாக ஒரு மேட்ரிக்ஸ்க்கு உள்ளது, சரியா? ரைட்டு. டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸில் ரோ சொல்லி கொடுத்துருக்கேன், காலம் சொல்லி கொடுத்துருக்கேன், டிரான்ஸ்போஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். ரைட். நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், சதுர அணி. டேய், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இந்த அப்படி எழுதுறேன். இப்படி எழுதுறேன். கவனி, ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் எழுதியிருக்கோம்ல, அதோட ஆர்டர் என்ன, வரிசை என்ன? ஆர்டர்னா வரிசை. 2 by 2. இது என்ன? 3 by 3. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இது தனி மேட்ரிக்ஸ், இது தனி மேட்ரிக்ஸ். இதுவும் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான், இதுவும் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான். ஏன் சார் சொல்றீ அப்படின்னா, நம்பர் ஆஃப் ரோவும் நம்பர் ஆஃப் காலமும் ஈக்குவலா இருக்கணும். நம்பர் ஆஃப் ரோவும் நம்பர் ஆஃப் காலமும் ஈக்குவலா இருந்தா அந்த மேட்ரிக்ஸ் பேர் தான் என்ன மேட்ரிக்ஸ்? இதுல நம்பர் ஆஃப் ரோ வந்து 2, நம்பர் ஆஃப் காலம் 3, அப்ப ஈக்குவல் தானே. இதுல நம்பர் ஆஃப் 3 வந்து ரோ, 3 வந்து காலம், ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கு. அப்ப இதுவும் என்னதான்? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான். அப்ப நீ இதை வந்து எழுதிடலாம், டெஃபினிஷன்ல அப்படிதான் கொடுத்துருப்பாங்க. ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கால்டு அப்படின்னு கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் ரோ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம், இட் இஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு எழுதி முடிக்கலாம். வேற ஒண்ணுமே கிடையாது. எக்ஸாம்பிள் சொல்லி என்னத்தை வேணா எழுதி வை, உன் இஷ்டம். அதுக்காண்டி ஆர்டரை மாற்றி எழுதக்கூடாது, என்னத்தையும் எழுதி வைக்கணும். 2x2 எழுதலாம், 3x எழுதலாம், 4x4 எழுதலாம், அந்த மாதிரி எழுதலாம், 1x1 எழுதலாம். புரியுதா சொல்றது? நம்பர் ஆஃப் ரோவும் நம்பர் ஆஃப் காலமும் ஈக்குவலாக இருந்தால் தான் அதுக்கு பேர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், சரியா? ரைட். நெக்ஸ்ட்டு 2 மார்க்கில் கேட்பாங்கடா, அதனால சொல்கிறேன் பார்த்துக்கோ தம்பி. 2 மார்க்கில் கேட்பாங்க, 2 மார்க்கில் கேட்பாங்க தம்பி. ஒன்று டயகனல் மேட்ரிக்ஸ், 2 ஸ்கேலார் மேட்ரிக்ஸ், 3 ஐடென்டி மேட்ரிக்ஸ். ஐடென்டிட்டி ஆர் யூனிட் மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க, சரியா? கவனிச்சுக்கோ, இந்த மேட்ரிக்ஸ் வார்த்தை சேர்த்துக்கோ, இங்கனையும் சேர்த்துக்க. சரி, கவனி, இது எல்லாமே ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான். டயகனல் மேட்ரிக்ஸ் இருந்தாலும் சரி, ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் இருந்தாலும் சரி, ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆர் யூனிட் மேட்ரிக்ஸ் இருந்தாலும் சரி, எல்லாமே ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் என்ன சொன்னோம்? நம்பர் ஆஃப் ரோவும் நம்பர் ஆஃப் காலம் ஈக்குவல். ரோவும் காலம் ஈக்குவல் சொல்லக்கூடாது, அப்படின்னா ஈக்குவல் எலமெண்ட் ஆயிரும். அப்படி இல்லை, நம்பர் ஆஃப் ரோ, எத்தனை ரோ இருக்கும், எத்தனை காலம் இருக்கு, ரெண்டுமே எப்படி இருக்கணும்? ஈக்குவல். அப்ப இதுல அதுதான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சொல்றது. அப்ப டயகனல் மேட்ரிக்ஸும் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான், ஸ்கேலார் மேட்ரிக்ஸும் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான். யூனிட் மேட்ரிக்ஸ் அல்லது ஐடென்டிட்டின்னு சொல்லுவா பின்னாடி 11th 12th. இங்க உனக்கு யூனிட்னு சொல்லியிருப்பாங்க, பார்த்துக்கோ. அதுவும் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் அதுலேயே கொடுத்துருப்பாங்க டெஃபனிஷன்ல, இது 3மே ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் தான். பட் ஃபர்தரா அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன வரும் அப்படின்னா, இங்க கவனி, இங்கனக்குள்ள டயகனல், லீடிங் டயகனல்னு சொல்றது இது. இதுதான் லீடிங் டயகனல். லீடிங் டயகனல்னா முதன்மை மூலை விட்டம். வெவ்வேறு நம்பராக இருந்தால் அது டயகனல், ஒரே நம்பரா இருந்தால் அது ஸ்கேலார், ஒன்று மட்டும் இருந்தால் அது ஐடென்டி. சொல்றத கவனிச்சு நிறுத்திக்க. டயகனல் மேட்ரிக்ஸ்னா மூலை விட்டத்துல எல்லாம் வேற வேற எலமெண்ட், ABCD எழுதலாம், 1 2 3 என்ன வேணா எழுதிக்கோ. நான் சும்மா 4 5 எழுதிருக்கேன். அதே சேம் டைம் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னா லீடிங் டயகனல்ல சேம் எலமெண்ட் இருக்கணும். ஆனா என்ன வரக்கூடாது? 1 வரக்கூடாது. ஏன்னா 1 வந்துட்டு அதுக்கு பேர் என்னது? புரியுதான்னு பாரு. இந்த ஐடென்டி மேட்ரிக்ஸ், யூனிட் மேட்ரிக்ஸை வந்து ஐன்னு டினோட் பண்ணுவாங்க. மற்ற எலமெண்ட் ஃபுல்லா 0 ஆயிரும்டா, மற்ற எலமெண்ட் ஃபுல்லா 0. இதுதான் முழுமையா எழுதுறது. உனக்கு தெரியறதுக்காண்டி அப்படி எழுதி காமிச்சேன். இதுதான் ஐடென்டி மேட்ரிக்ஸை யூனிட் மேட்ரிக்ஸ் ஐன்னு சொல்லுவாங்க. இதோட ஆர்டர் என்ன? 3x3, அப்போ I3ன்னு சொல்லுவாங்க.
3. அப்போ I2 என்ன சார் வரும் அப்படின்னா 1001. இந்த லீடிங் டயகனல் என்ன இருக்குது 1 மட்டும் வந்தா தான் யூனிட் மேட்ரிக்ஸ். ஒன்றே தவிர வேற நம்பர் சமமா இருந்தா அது ஸ்கேலார், வெவ்வேறு நம்பரா இருந்தா இது 3 காலத்தையும் சேர்த்து எழுதி காட்டுறேன். டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ்ல சேர்ந்தது ரோ, காலம், டிரான்ஸ்போஸ், டயகனலு, ஸ்கேலாரு, ஐடென்டி, அதுக்கு முன்னாடி என்னது ஸ்கொயர் 1. புரியுதா? இதெல்லாம் 2 மார்க்ல கேட்பாங்க, மறந்துடாதீங்க, சொல்லிட்டேன். அடுத்து டேய் கவனி, வேறு கோப்படா டேய். நெக்ஸ்ட் வந்து அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். கொஞ்சம் கவனிச்சுக்க, இதுவும் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான். அப்பர் அப்படின்றது மேல் முக்கோண அணி, லோயர்ன்றது கீழ் முக்கோண அணி தமிழ்ல இருக்கும். இங்க பாத்துக்க, லீடிங் டயகனல்ல நம்பர் இருக்கத்தான் செய்யும். இந்த இதுல வந்து நம்பர் இருக்கும், என்ன வேணாலும் இருக்கலாம், வேற வேற நம்பர் 4 5 6 1 2 3 எது வேணா இருந்துட்டு போகுது. நல்லா கவனி, அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா இந்த லீடிங் டயகனலுக்கு பிலோல வந்து 0 வரும், அவ்வளவுதான். நல்லா நேரம் வேணா எழுதிக்க, மாத்தி சொல்றோம் தெரியுதான் பாரு. அப்பர்னா மேல தானே சொல்லுவிய, ஆனா என்ன சொல்லியிருக்கேன், கீழே வந்து 0 வரணும் 3. இந்த மாதிரி ட்ரையாங்குலர், இதுதான் ட்ரையாங்குலர். இங்க லோயர் சொன்னா இந்த லீடிங் டயகனலுக்கு மேல இந்த சைடுல. புரியுதா? மற்ற எலமெண்ட் என்ன வேணா போட்டுக்கோ, இஷ்டம். 2 5 என்ன போட்டுக்கலாம், 3. அடுத்து என்ன வந்துடும் 4 5 6, அவ்வளவுதான். புரியுதான்னு பாரு. இது வந்து அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், ரெண்டுமே ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான். லீடிங் டயகனலுக்கு கீழே வந்து இந்த ட்ரையாங்குலர் ஃபுல்லா 0வா இருந்துச்சுன்னா அது அப்பர், லீடிங் டயகனலுக்கு மேல இருந்துச்சுன்னா லோயர். மாத்தி பேசுற மாதிரி இருக்கணும், பாத்துக்க, சேஞ்ச் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கணும். தெரியுதா? ரைட். நெக்ஸ்ட் தம்பி சொன்ன ஒண்ணு இருக்கு, 0 மேட்ரிக்ஸ் ஆர் நல் மேட்ரிக்ஸ். 0 மேட்ரிக்ஸ் ஆர் நல் மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க, நல் செட்டுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி 0 மேட்ரிக்ஸ், பூஜ்ய அணி. பூஜ்ய அணி எல்லாமே எலமெண்ட் 0வா இருந்தா அது பூஜ்ய அணி, அவ்வளவுதான். ஆல் எலமெண்ட்ஸ் ஒன்லி என்னது 0, விச் இஸ் என்னது 0 மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வேற ஒன்றும் இல்லை. இதுதான் டெஃபனேஷன். நீ படிச்சுக்கிறேன்னு கேட்பாங்க, திருப்பி சொல்லிட்டேன். டெஃபனேஷன் மேட்ரிக்ஸ்ல இருந்து எல்லாமே நீனே படிக்கிற மாதிரி, ஓனா படிக்கிற மாதிரி பாரு, மறந்துடாத. இது வந்து மேட்ரிக்ஸோட அடிப்படை, டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்றது. நெக்ஸ்ட் உள்ள போகையில அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் 3 மட்டும் உனக்கு இருக்கும். 3 எக்ஸசைஸ் இருக்கும். அப்படின்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அப்படின்றதான் இருக்கும் உள்ள. சரியா சொல்றது? அப்ப நம்ம பேசிக்கா நம்ம தான் சில விஷயங்களை பழகிக்கிறணும். ஒரு கணக்கை வச்சு இப்ப நான் சொல்றேன், பார்த்துக்கோ. சொல்லிட்டு உனக்கு ஹோம்ஒர்க் கொடுத்தா நீ செய்யற மாதிரி பாரு. தம்பி ராஜா வர்றா, எக்ஸாம்பிள் நான் சொல்றதான் புக்ல இருக்கும், அதனால பார்த்துக்கோ. நம்பர்ஸ் தான் மாறி இருக்கும், அதுதான் ஜென்ரலா நடத்துறது. வச்சுக்க. இதுல ஃபர்ஸ்ட் கேள்வி A21 என்னன்னு கேட்கிறேன். செகண்ட் கேள்வி A33 என்னன்னு கேட்கிறேன். வெயிட். தேர்ட் கொஸ்டின் இதே மாதிரி தான் உனக்கு இருக்கும் புக்கில் கொஸ்டினை நீ பார்த்து சொல்லணும். 0 எங்கே இருக்கு அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு அடுத்து ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்னன்னு கேட்குறேன். ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்னன்னு கேட்குறேன். சரிங்களா? மறந்துடக்கூடாது. அடுத்து ஹவு மெனி எலமெண்ட்ஸ் அப்படின்னு கேட்குறேன். எத்தனை எலமெண்ட் உள்ளன அப்படின்ட்டு. இன்னியா மேட்ரிக்ஸ்னு அர்த்தம். ஹவு மெனி எலமெண்ட்ஸ் கேட்குறேன். இதுவும் கேட்குறேன். புரியுதான்னு பார்த்துக்க. டேய் கவனி. அதே மாதிரி டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் கேட்குறேன். டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ அப்படின்னு கேட்குறேன். இல்லை மேட்ரிக்ஸ்னு சொல்கிறோம். பொறுமையாக நிதானமாக பதில் சொல்லணும். எல்லாமே கொஸ்டின். அப்போ நீ ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு பார்த்தா என்ன வரும்? செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்.
செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 2, தேர்ட் 3 3 இருக்கு 6, தேர்ட் ரோ தேர்ட் காலம் 0, ஜீரோன்ற இங்க இருக்கு, செகண்ட் ரோல இருக்கு, செகண்ட் காலத்துல இருக்கு 822. புரியுதான் பாரு. நெக்ஸ்ட் அங்கே ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ். அம்மா முதல்ல படுக்க வசத்துல தான் எண்ணணும். பறக்கையில படுத்திருக்க மாதிரி ஞாபகம் வச்சுக்க, அதைத்தான் முதல்ல எண்ணணும், அப்புறம் தான் நிக்கணும் நடக்கிறது எல்லாம். அதனால ஃபர்ஸ்ட் ஹரிசாண்டலா உள்ளது படுக்க வசத்துல உள்ளது. நான் உனக்கு புரிஞ்சுக்கிறக்காண்டி தான் படுக்க வசத்துல என்ன நிக்கிற வசத்துல என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அதே மாதிரி டீச்சர்கிட்ட போய் சொல்லி கொடுக்க கூடாது. ஃபர்ஸ்ட் ரோ அப்புறம் தான் காலம். சரியா சொல்றது? அப்ப 3/3 ரெண்டை மல்டிப்ளை பண்ணா வந்துடும். இப்போ டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏன்னா இந்த ஏ வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணணும். அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் ரோவை காலமை மாற்று 4 5